மனித குலம் அழிய போகுது அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு கடிகாரம் இருக்குன்னா உங்களால நம்ப முடியுதா? நள்ளிரவு அந்த கடிகாரம் முள் அடைஞ்சிருச்சுன்னா பேரழிவு நிகழப்போகுது அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த அபாயகரமான கடிகார முள் முன்னெப்போதையும் விட நள்ளிரவுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. விஞ்ஞானிகள் ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்காங்க? செயற்கை நுண்ணறிவுக்கும் உலக அழிவுக்கும் என்ன தொடர்பு? பனிப்போர் காலத்தை விட இப்ப உலகம் அணு ஆயுத போருக்கு உண்மையிலேயே ரொம்ப நெருக்கமா இருக்கா? நள்ளிரவு நெருங்குற இந்த கடிகாரத்தை ரிவர்ஸ்ல திருப்ப முடியுமா, இல்ல நிலைமை கைமீறி போயிடுச்சா? விரிவாக பார்க்கலாம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். முதல்ல டூம்ஸ்டே கிளாக் அப்படின்னா என்ன? டூம்ஸ்டே கிளாக் அப்படிங்கிறது மனிதர்களுடைய செயல்களால உலகம் எவ்வளவு பெரிய பேரழிவுக்கு நெருக்கமா போயிருக்கு அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு குறியீட்டு கடிகாரம். சுருக்கமா சொல்லணும்னா, இயற்கை பேரழிவுனால உலகம் அழிகிறது கிடையாது, மனித பிழையினால உலகம் அழிகிறது. இது சாதாரண கடிகாரம் மாதிரி வழக்கமான முறையில் இயங்காது. மனிதர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உலகத்தை எந்த அளவுக்கு ஆபத்தான நிலைக்கு கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறத காட்டுது. இந்த கடிகாரம் நள்ளிரவுக்கு நெருங்கும் போதெல்லாம் உலகளாவிய பேரழிவு ஏற்படும் அபாயம் அதிகரிக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த கடிகாரத்தை நிர்ணயிக்கிறது புல்லட்டின் ஆஃப் த அட்டாமிக் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற அணு விஞ்ஞானிகளை கொண்ட அமைப்பு. இது இரண்டாம் உலக போருக்கு பிறகு அணு ஆயுத திட்டத்தில் ஈடுபட்ட விஞ்ஞானிகளால் தொடங்கப்பட்டது. இன்றைய நிலையில அணு அறிவியல், காலநிலை மாற்றம், பொது சுகாதாரம், புதிய தொழில்நுட்பங்கள் போன்ற துறைகளில் மிகச்சிறந்த நிபுணர்கள் உலக நிலைமைகளை ஆய்வு செஞ்சு முடிவெடுக்கிறாங்க. கடந்த ஆண்டை விட உலகம் பாதுகாப்பானதா இருக்கா, இல்லை மேலும் ஆபத்தாக இருக்கா அப்படிங்கிறதன் அடிப்படையில் கடிகாரம் உள்ள முன்னோக்கி அல்லது பின்னோக்கி நகர்த்துவாங்க. இந்த கடிகாரம் எந்த ஆபத்துக்கள் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கும் அப்படின்னா, டூம்ஸ்டே கிளாக் முழு உலகத்தையும் பாதிக்கக்கூடிய பெரிய ஆபத்துக்களை மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கும். அணு ஆயுதங்கள், அணு ஆயுத போர் அபாயம், காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் பாதிப்பு, செயற்கை நுண்ணறிவு போன்ற புதிய தொழில்நுட்பங்கள், தொற்று நோய்கள், உலகளாவிய சுகாதார ஆபத்துகள், சர்வதேச ஒத்துழைப்பு குறையிறது, அரசியல் பதற்றம், இந்த எல்லா ஆபத்துகளையும் பாருங்க. இதுக்கெல்லாம் இயற்கை காரணம் கிடையாது, மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருக்கும், இல்லை மனித செயல்களால் அது தீவிரமாகியிருக்கும். இப்போ இந்த கடிகாரம் ஏன் முக்கியமாக பார்க்கப்படுது? சமீப ஆண்டுகளில் டூம்ஸ்டே கிளாக் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நள்ளிரவுக்கு மிக நெருக்கமாக நகர்த்தப்பட்டிருக்கு. இது 1947ஆம் ஆண்டு கடிகாரம் உருவாக்கப்பட்டதிலிருந்து மிக ஆபத்தான காலகட்டம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அணு ஆயுத பதற்றம் அதிகரிக்கிறது, கட்டுப்பாடு இல்லாமல் வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள், காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த உலக நாடுகள் போதுமான நடவடிக்கை எடுக்காதது, இதெல்லாம் தான் இதுக்கு காரணமாக பார்க்கப்படுது. சரி, இந்த டூம்ஸ்டே கிளாக்குடைய நோக்கம் என்ன? டூம்ஸ்டே கிளாக் எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிக்கிறதுக்கானது இல்லை, இது ஒரு எச்சரிக்கை. உலக நாடுகள் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டிய ஆபத்துகளை அரசியல் தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நினைவூற்றுறது தான் இதோட நோக்கம்னு சொல்லப்படுது. அரசியல் தலைவர்கள் சரியான முடிவுகளை எடுத்தா இந்த கடிகாரத்தை மறுபடியும் ரிவர்ஸ்ல, அதாவது பின்னோக்கி நகர்த்தலாம். அப்ப ஆபத்து குறையுது அப்படின்னு அர்த்தம். இல்லையா, முன்னோக்கி நகர்த்தப்படும். பேரழிவு நெருங்கிருச்சுன்னு அர்த்தம். விஞ்ஞானிகள் மனித குலம் மீளவே முடியாத ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறதா எச்சரிக்கிறாங்க. பல்வேறு ஆபத்துகள் ஒரே நேரத்தில் குவிஞ்சுக்கிட்டு இருக்கான். முதல்ல ரஷ்யா, சீனா, அமெரிக்கா போன்ற முக்கிய அணுசக்தி நாடுகள் அதிகமா மோதல் போக்க காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல அணு ஆயுதங்களை கட்டுப்படுத்த உதவின முக்கிய ஒப்பந்தங்கள் உருக்குலைஞ்சுக்கிட்டே வருது. இப்ப ரெண்டாவது, யுக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கு பகுதிகளில் போர்கள் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இந்த மோதல்கள் சக்தி வாய்ந்த நாடுகள் நேரடியா மோதும் அபாயத்தை அதிகரிக்குது. மூணாவது, செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ இப்ப மிகப்பெரிய கவலையா மாறி இருக்கு. ஏன்னா ஏஐ தொழில்நுட்பம் அதை கட்டுப்படுத்துற விதிமுறைகளை விட வேகமா வளர்ந்துகிட்டு வருதான். இதனால அது இராணுவ அமைப்புகள், இணைய தாக்குதல்கள் அல்லது நெருக்கடி நேரங்கள்ல முடிவெடுக்கும் செயல்முறைகள்ல தவறா பயன்படுத்தப்படலாம் அப்படிங்கிற அச்சம் உருவாகிருக்கு. நெருக்கடி நேரங்கள்னா என்ன? இப்ப உதாரணத்துக்கு
போர், தீவிர தாக்குதல் இல்ல திடீர் ராணுவ அச்சுறுத்தல் போன்ற நேரங்கள்ல, அதாவது இது ரொம்ப இக்கட்டான காலம், அப்படிப்பட்ட அவசர காலகட்டங்கள்ல தலைவர்கள் முடிவெடுக்க ரொம்ப குறைவான நேரம் தான் இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல செயற்கை நுண்ணறிவு தவறா பயன்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் அச்சம். அதாவது ஏஐ தவறான இல்ல முழுமையற்ற ஆலோசனையை கூட வழங்க வாய்ப்பு இருக்கு. ஏஐ அமைப்புகள் தரவுகள் அடிப்படையாக கொண்டுதான் செயல்படும். நெருக்கடி நேரங்கள்ல அந்த மாதிரி தரவுகள் தெளிவற்றதாவோ, தவறானதாவோ இல்ல வேணுக்கும்னே மாற்றப்பட்ட தரவா கூட இருக்கலாம். எதிரி நாடுகள் தலைவர்கள் ஏஐ வழங்கக்கூடிய தகவல்களை சரிபார்க்காம முழுமையா நம்பினா தவறான தகவல்கள் அடிப்படையில் முடிவெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இப்ப ஏஐ எடுத்துக்கிட்டீங்கன்னா மின்னல் வேகத்துல செயல்படும். அப்ப மனிதர்கள் சூழ்நிலையை முழுமையா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே உடனடி ராணுவ நடவடிக்கையை ஏஐ பரிந்துரைக்க வாய்ப்பு இருக்கு. இதனால மோதல் ஏற்படும் அபாயம் அதிகரிக்குது. ஏஐ மனிதர்களை மாதிரி உணர்ச்சிகள், நீண்ட கால விளைவுகள் எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. பதற்றமான சூழ்நிலையில அது எது வீரியமான தீர்வா இருக்குமோ அதை மட்டும்தான் பரிந்துரைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த யோசனை பாதுகாப்பான அல்லது புத்திசாலித்தனமான தீர்வா தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏஐ ஆனது பாதுகாப்பு இல்ல ராணுவ அமைப்புகளோட இணைக்கப்பட்டிருந்தா மனிதர்களோட கட்டுப்பாடு அதுல கண்டிப்பா குறைவாதான் இருக்கும். ஏஐ பார்த்து கொண்டு விட்டுருவோம். அப்படிப்பட்ட சூழல்ல உடனடி ராணுவ நடவடிக்கைகளை தொடங்க உதவ வாய்ப்பு இருக்கு ஏஐ. அதனால தலைவர்கள் ஒரு கணம் நிறுத்தி நிதானமா சரிபார்க்கவோ இல்ல நிலைமையை தணிக்கவோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஏஐ பாதுகாப்பு ஆயுதங்கள் தொடர்பான அமைப்புகளை ஹேக் பண்ணலாம், இல்ல தவறான தரவுகளை கூட வழங்கலாம். சரியான விதிமுறைகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இல்லாம செயற்கை நுண்ணறிவு ராணுவ அமைப்புகள்ல சேர்க்கப்படுறதால ஒரு அபாயகரமான சூழ்நிலை எழுந்திருக்கு. இந்த ஏஐ சேர்க்கறதுனால இவ்வளவு அபாயங்கள் இருக்கு. ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு முடிவுகள்ல ஏஐ பயன்படுத்தப்படுறது அப்படிங்கிறது உயிரியல் அச்சுறுத்தல்களை உருவாக்க அல்லது பரப்புறதுக்கு முக்கியமா உதவ வாய்ப்பு இருக்கு. அதாவது ஆபத்தான கிருமிகள், வைரஸ்கள் அல்லது பாக்டீரியாக்கள் திட்டமிட்டோ இல்ல தவறுதலாவோ வெளியே பரவறதுக்கான வாய்ப்பு. அடுத்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பெருமளவுல தவறான தகவல்களை பரப்புறது. இன்னொன்னு காலநிலை மாற்றம் எல்லாத்தையும் இன்னும் மோசமாக்குது. உணவு தட்டுப்பாடு, இயற்கை பேரழிவுகள், குடியேற்றம், அப்புறம் மோதல்கள் இதெல்லாம் அதிகரிச்சு உலகளாவிய ஒரு நிலை குலைவுக்கு இது தொடர்ந்து காரணமாகுது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது அதிகாரத்தை மையப்படுத்தி நடத்தப்படுற அரசியல் உலக நாடுகள்ல எல்லாத்துலயுமே பரவலாம். கட்டுப்பாடுகள் அதிகமான ஆட்சி முறை, நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பு குறையிறது, இதெல்லாம் தான் இந்த டூம்ஸ்டே கடிகாரத்தை நள்ளிரவுக்கு மேலும் நெருக்கமா தள்ளுது அப்படிங்கிறது விஞ்ஞானிகளுடைய எச்சரிக்கை. ஆக இதுக்கெல்லாம் நாட்டு தலைவர்கள் தான் முக்கிய காரணமா இருக்காங்க. இந்த எல்லா ஆபத்துகளும் சேர்ந்து உலகத்தை அனைவரையும் பாதிக்கக்கூடிய ஒரு பேரழிவை நோக்கி தள்ளுது. பேரழிவு துவங்க இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு தெரியுமா? டூம்ஸ்டே கடிகாரத்தின்படி நள்ளிரவுக்கு இன்னும் 85 வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. கடந்த ஆண்டை விட இது 4 வினாடிகள் கூடுதலா நகர்த்தப்பட்டிருக்கு. மேலும் கடந்த 4 ஆண்டுகள்ல 3வது முறையா விஞ்ஞானிகள் கடிகாரத்தை முன்னோக்கி நகர்த்தியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். சாதாரண கடிகாரத்துக்கும் இந்த டூம்ஸ்டே கடிகாரத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு. சாதாரண கடிகாரம் மணி, நிமிடம், வினாடி இந்த மாதிரி நேரத்தை காட்டும். நேரம் தானாவே தொடர்ந்து நகரும். ஒருத்தர் அந்த நொடிமுள்ள பிடிச்சு நகர்த்தணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா இந்த டூம்ஸ்டே கடிகாரம் சாதாரண கடிகாரம் மாதிரி உண்மையான நேரத்தை காட்டாது. உலகம் எவ்வளவு பெரிய பேரழிவுக்கு நெருக்கமா இருக்கு அப்படிங்கிறது தான் காட்டும். நள்ளிரவு தான் பேரழிவின் குறியீடு. அதாவது இரவு 12 மணி. இது தானா நகராது, விஞ்ஞானிகள் நகர்த்துவாங்க. சில நேரங்கள்ல பல ஆண்டுகள் கூட அப்படியே இருக்கும். சில நேரங்கள்ல ஒரே சமயத்துல சில வினாடிகள் முன்னோக்கி அல்லது பின்னோக்கி மாற்றப்படலாம். அழிவு நெருங்குச்சுன்னா வேகமா நகர்த்தப்படும், இல்லைன்னா ரிவர்ஸ்ல போகும். ஒரு நாளுடைய முடிவு தான் நள்ளிரவு. அதனால உலகத்தோட முடிவையும் நள்ளிரவை குறிக்கிற மாதிரி இந்த கடிகாரம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு உலகளாவிய அணுசக்தி அபாயங்கள் அதிகரிச்சிருக்கான். சரி, அந்த அச்சுறுத்தல்களை குறைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா அதுவும் கம்மிதானா. யுக்ரைன் ரஷ்யா போர் ஒரு பக்கம், ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல் அச்சுறுத்தல்கள் இன்னொரு பக்கம், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எல்லை பதற்றங்கள் இந்த பக்கம், கொரிய தீபகற்பத்துல தொடர்ச்சியான பதற்றம் அந்த பக்கம், தைவான் மீதான சீனாவுடைய ஆதிக்கம் எங்கிட்டுன்னு இப்ப அணுசக்தி நாடுகள் அல்லது அதோட நட்பு நாடுகளுக்கு இடையிலான மோதல் பயங்கரமா அதிகரிச்சிருக்கு. பிப்ரவரி 5ஆம் தேதி காலாவதியாகவிருக்கிற அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான கடைசி அணு ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தமான புதிய ஸ்டார்ட் ஒப்பந்தம், அதாவது புதிய மூலோபாய ஆயுத குறைப்பு ஒப்பந்தத்துடைய எதிர்காலத்தை பத்தியும் நிபுணர்கள் ரொம்பவே கவலை தெரிவிச்சிருக்காங்க.
அடுத்து அறிவியல் ஊடகங்களை பலவீனப்படுத்தக்கூடிய பல நாட்டு அரசாங்கங்களுடைய போக்கும் விஞ்ஞானிகளால விமர்சிக்கப்பட்டிருக்கு. இன்னொன்னு சமூக வலைதளங்கள் எடுத்துக்கங்க. உண்மையான வீடியோவா பொய்யான வீடியோவான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு AI மூலமா உருவாக்கப்பட்ட வீடியோக்களும் புகைப்படங்களும் உண்மையானதை விட ரொம்ப நேர்த்தியா இருக்கு. செயற்கை நுண்ணறிவு மூலமா தவறா சித்தரிக்கப்படக்கூடிய தகவல்கள் தான் உண்மையை விட வேகமா பரவுது. அணு ஆயுதங்களை விட அபாயம் மிகுந்ததா மாறி இருக்கு செயற்கை நுண்ணறிவு. இந்த டூம்ஸ்டே கடிகாரங்கள் நள்ளிரவு அடையாம பார்த்துக்க வேண்டியது உலக நாடுகளின் தலைவர்களுடைய முக்கியமான பொறுப்பு.